ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கோழி குழம்பு எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிரேவி டைப்பு. இட்லி தோசையோட சப்பாத்தியோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வித்தியாசமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் எண்ணெய் அந்த சூடானது பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி 3 கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி, அதே மாதிரி பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாமே நல்லா வாசனை கொடுக்கும். சிக்கன் கிரேவி அப்படின்னாலே அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடுங்க. இதுக்கு கிரேவி பார்த்திங்கனாலே கருவேப்பிலை கோழி கிரேவி தான், அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், இது கூட சாம்பார் வெங்காயம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்தா மட்டும்தான் அது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் சாம்பார் வெங்காயம் சேர்த்துடுங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது. அதேமாதிரி சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ரசம் வச்சுட்டு இதை தொட்டுக்க வச்சுட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா சேர்த்து வதக்கலாம். இந்த மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கொஞ்சமாக சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துலாம். அது கூட கொஞ்சம் கடுகு, அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு. இந்த கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாமே நல்லா பொரிக்கட்டும். சோம்பு, சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட நிறமும் கூட நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இந்த கருவேப்பிலையும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கட்டும். நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்க்கணுன்னா இதுக்கு சாம்பார் வெங்காயம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2வது வதக்கும்போது பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாக வதங்கட்டும். ஏற்கனவே வந்து நம்ம மசாலா வந்து வறுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வந்து இதோட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது ரொம்ப நல்ல வாசனையும் இருக்கும், அதேமாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஏற்கனவே வந்து நம்ம வந்து
இதை வந்து வறுத்து தான் வதக்கி தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வந்து இந்த மசாலா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட நம்ம எடுத்துருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் சிக்கன் வந்து, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே வாசனை நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதோட தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஏற்கனவே வந்து மசாலா வச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத பார்த்துடுங்க. இந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு கொஞ்சம் நல்லா இருகுனதை நம்ம இதை ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் தண்ணியாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்து இருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இறுக்கமாக வர மாதிரி, கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர மாதிரி நான் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டுறட்டும். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கருவேப்பிலை சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரியே இன்னும் வித்தியாசமான ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.